கல்யாண சாப்பாடு போடவா ஒட்டி ஊதவா இந்த ஊரில் ஆதிவதி கொட்டவா தேவையான ஆடை அணிகள் அனைத்துமே கொண்டு வந்திருக்கேன். ஆமா, நம் நாட்டு காவல்காரி யாரும் வரவில்லையே. சரி, வருடம் பார்க்கலாம். தங்கச்சி நாய் கிடைக்கிறாங்க. எதுக்கு வீதி அந்த நாய் அந்த நாயை ஒழுங்கா வளர்த்த அந்த நாய் அந்த நாயாண்ட போது நடிகிற அவங்க அம்மா சிலுகிட்டான். நீ மட்டும் வந்திருக்க. கூட ஒரு வாங்கடா. முறை செய்து காப்பாற்ற மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். ஒரு நாட்டு மன்னனானவன் நாட்டு மக்களுக்கு எந்தவித குறையும் இல்லாமல் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி செய்தால் அவன் தெய்வத்துக்கு சமமாக போற்றப்படுவார்கள். அப்படி இருக்கும்போது என் தாய் நாட்டில் எந்தவித குறையும் கிடையாது. அப்படியா? சரி, அதை போட்டு வேற என்னடா சொல்லு. எந்தவித குறையும் கிடையாதுடா. முறை உனக்கு ஒரு சந்தேகமா? என்னடா சந்தேகம்? அதனால ரெண்டு கேள்வி கேட்கணும் ஆசை. சரி, ஆகட்டும். ஆவின் பழக்கம் அமலா பழக்கம் என்ன வித்தியாசம்? ஆவின் பழக்கம் அமலா பழக்கம் என்ன வித்தியாசம்? பால் என்ன நினைக்குமா வெண்மையா தான் இருக்கும். எந்த வித வித்தியாசம் இருக்காதுடா. பால் எல்லாம் வெள்ளையா இருக்குதுங்க. பால் எல்லாம் வெண்மையா. பின்னாடி கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணா. உங்களுக்கு தெரியுமா தெரியாது? ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவ்வளவுதான்டா. நான் சொல்றேன், சொல்லு பார்க்கலாம். ஆவின் பால் பாக்கெட்ல பாக்கெட்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அமலா பால் உங்க அம்மா ஜாக்கெட்ல யாரிங்க இருக்காது. யாரிங்க இருக்காது. அறிவு கொஞ்சம் பாரு. ஏய், அடுத்து அவங்க எல்லாம்
சொல்லு. ஒரு பெண்ணை குத்தி போட்டுக்குது. குத்தி கொலை பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணோட பாடி எங்க இருக்கும்? கொலை செய்யப்பட்ட இடத்துல தான் இருக்கணும். ஒருவேளை அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கலாம். சரி, ஒரு போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போயிருக்கலாம். ஏதோ எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்டா. அந்த பொண்ணோட பாடி எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? பொண்ணு ஜாக்கெட் உள்ளதா தான் இருக்கும். ஏய், என் தங்கையை பார்க்க வேண்டாம். ஆகட்டும். கோவூர். நான் வந்து இந்த 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தள்ளிக்குது. என்ன ஊரு? அதுவா பொய்யானதுல இருக்கு. பொய்யானந்தல். ஆமா. இந்த பக்கம் கல்சபாக்கம். ஆமா. அந்த கல்சபாக்கத்துல இருந்து பஸ் ஏறி வந்து நின்னேன். சரி. அதே மாதிரி 4 பொம்பளைங்க நின்னு பேசிக்கிறாங்க. என்னடி? அதே மாதிரி கோவூர்ல வந்து ஆர்மி இந்தியாஸ் கம்பெனி வந்தான். இதோ பப்புன் 3 பப்புன்ங்கறாங்களா? அப்படியே. அந்த கம்பெனில 2 பேர் தங்கறாங்க. அந்த கம்பெனில 3 பேர் இருக்கறாங்களா? சரி. எப்படி தங்கறாங்க சொல்ல பாக்கணும் பேசிக்கிறாங்க. அவங்க பேசிறாங்க அங்க. சரி, என்னதான் நம்ம கம்பெனி பத்தி பேசிக்கிறாங்களே. நீ அத கேட்ட? அப்படி சொல்லி நான் கேட்டேன். ஏன் பாட்டி எங்க கம்பெனி தான் நானா பப்புனா சார் என்ன பாட்டி சொல்லு பண்ணா? நீ 3 என்ன 50 லட்சம் ரூபாய் கம்பெனி மோதி வச்சிருக்காங்க. சரி. நீ தம்மா துண்டு பிஸ்கட் பை மாதிரிக்கிறியே. உன்னை எப்படி தூக்கி போட்டாங்க? நான் என்ன கேட்டிருக்காங்க? அப்படி கேட்டாங்க. எனக்கு சந்தேகமாய் போச்சு. என்னதான் பாட்டி பண்ண போறனா? இல்ல நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். அந்த கேள்விக்கு அந்த பதில் சொன்னா அந்த கம்பெனி நீ பொறுத்துமானவன். அந்த பாட்டி என்ன கேள்வி கேட்டாங்க? என்ன கேட்டாங்க? ஒரு நாட்டுல ஒரு ஆம்பளைக்கோ ஒரு பொம்பளைக்கோ திருமணம் நடக்கின்றது. சரி. ஒரு வருஷம் நல்லா போது வாழ்க்கை. நல்லா வாழறாங்க. திடீர்னு கணவனுக்கு உடம்பு சரியில்லை. சரி. அப்போ அவ மனைவி கேக்குறா. என்ன நீ? எனக்கு நான் அந்த ஊரை சுத்தி பார்க்கலங்க. அப்படியே. அப்படி மனைவி கட்டன ஆம்பளை கட்டக்காக. சரி. மனைவி ஆசைப்பட்டா புருஷனுடைய வேலை. ஆமா. அதனால நான் போனா நம்ம உடம்பு சரியில்லாம பரல. தம்பி கூப்பிட்டு ஊரை சுத்தி அனுப்பலாம் சொல்லிட்டு தம்பி அண்ணி வந்து ஊரை சுத்தி பார்க்கணும் ஆசைப்படுறாங்க. அண்ணிட்டு போய் ஊரை சுத்தி காட்டுறான்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. சரி. அண்ணி ஊரை சுத்தி வர நேரத்துல அன்னிக்கு வீட்டுக்காரரு தம்பி பாருனது மைத்துனர். ஆமா. மைத்துனரே நாம இப்பவே ஊரை சுத்தி பார்க்கணும்னு சொல்லிட்டு சரி மைத்துனர் வீட்டுல ஊரை சுத்தி பார்க்கறதுக்கு வராமா. ஊரை சுத்தி பார்க்கற நேரத்துல அழகான தாமரை குளம் ஒண்ணு இருக்கிறது. அந்த தாமரை குளத்துல அழகான தாமரை பூ பூத்து குலுங்குது. சரி. அந்த அண்ணியாகப்பட்டவ அந்த தாமரை பூ மேல ஆசைப்படுறாங்க. அண்ணியோட கடமை தீர்த்து மைத்துனர் வேலை. மைத்துனர் கடமை என்ன பண்ணா என்ன அது அண்ணி சொல்லுங்க அண்ணினா. மைத்துனரே அதோ தாமரை குளத்துல இருக்கக்கூடிய தாமரை பூ எனக்கு பெருச்சி கொடுங்க. சரி. அப்படின்னு சொல்லி கேட்டான். இவர் என்ன சொன்னாரு? சரி அண்ணி நான் பெருச்சி கொடுன்னு சொல்லி சொன்னான். இவன் நான் போனா தாமரை பூ பறிக்கலான்னு கிட்ட போனா தாமரை பூ குளம் ரொம்ப ஆயமாகுது. இவன் வந்துட்டான். போனாலும் போயிட்டு வந்துடுறாப்ல. ஆமா. ஆனா அன்னிக்கு தாமரை பூ மேல தான் மனசு அவ்வளவு. சரி. அண்ணி நான் போனா ஓன்னா தாமரை பூ பறிக்கலான்னு பெச்சா பாரு. அண்ணியாக பட்டுவா அந்த கொட்டிலே விழுந்துடுறா. அச்சச்சோ. தனியா முழுகுறா. சாவர நிலைமைக்கு ஆச்சு. அப்படியா? மைத்துனர் நம்பி அமிச்சிக்கிறேன். ஆமா. மைத்துனரே அவங்க தண்ணில வந்து சொன்னோனே மைத்துனர் குடு குடு குடுன்னு வர அண்ணியா காப்பாத்துது. சரி. அந்த நேரத்துல அண்ணியாகப்பட்ட சொல்றா. என்ன கேக்குறாங்க? மைத்துனரே நீங்க ஏன் ஓடியாரீங்க கேக்குறாங்க. அண்ணி நான் உங்களை காப்பாத்த போறேன் அண்ணி நீ சொல்றான். அதுக்கு அந்த அண்ணியாகப்பட்ட சொல்றா. என்னன்னு? மைத்துனரே என்ன நீ என்ன காப்பாத்தறனா உன் அண்ணன் கை வைக்காத இடத்துல நீ புடிச்சு தூக்கணும். அவ எங்க புடிச்சு தூக்கி இருப்பான்? அண்ணன் கேள்வி சொல்லுவாரு. எங்கதான் புடிச்சு தூக்கி இருப்பான் எனக்கு அதே சிந்தையிலே வர பண்ணாரு. அப்ப என்ன பண்ணா? அவன் எங்க புடிச்சு தூக்கி இருப்பான்? கேள்வி கேளுங்க. ஏய் என் தாய் நமக்கு காத்து கொண்டு போறாங்க. புறப்படு போங்க.
நீயும் வழக்கமாக எதிரிட சொல்ல இப்ப போற மலைக்கு ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே ஜோதி 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 எங்கள் ஜோதியே அண்ணாமலை ஜோதியே காந்தமலை ஜோதியே என்ன சாமி கொடுத்துங்கற தாய் தந்தையே தெய்வம்னு என் பிள்ளைங்க வணங்குறாங்க நீ என்ன சாமி கொடுத்துங்கற சரணம் அப்பனா எப்ப ஐயப்பனை கும்பிடணும் புரட்டாசி ஏழாவது மாசம் ஐப்பசியில கும்பிடணும்டா. அறிவு கட்டல ஆடியில போய் இது இப்போ புரட்டாசியா இவன் ஐப்பசியா ஏடா பேசி எந்த மாசம் ஜோதி காட்டுவாங்க மார்கழி கிடைச்சாதான் ஜோதி காட்டுவாங்க உனக்கு ஜோதி காட்டுனா நாளைக்கு என் கூட வா எங்க வீட்டுக்கு நான் உனக்கு ஜோதி காட்டுறேன் மக வந்திருக்காங்க இது ஒரு சந்தோஷமா இருக்கணும் கலையிலே சிறந்த கலை மல்லாட்ட கலை. நாட்டிய கலை அதேதாம்மா. ஏற்பாடு செய்யுங்க